தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டால் ஃபர்து தொழுகையை தவிர வேறு தொழுகை இல்லையென நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தொழுகையின் போது வானத்தை அண்ணாந்து பார்ப்பவர்களின் நிலைதான் என்ன என கூறிய நபி அவர்களின் வார்த்தை அவ்விடயத்தில் கடுமையாகவே இருந்தது. அவ்வாறு அவர்கள் பார்ப்பதை விட்டும் நிறுத்திக் கொள்ளட்டும், அல்லது அவர்களது பார்வை பறிக்கப்பட்டு விடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிரு கைகளை தனது தோள்களுக்கு நேராக உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி தொழுகையை ஆரம்பிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ருக்கூஇலும் அவ்வாறே செய்வார்கள் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி அவர்களிடம் ஒருவர் தனது தொழுகையில் திரும்பி பார்ப்பது குறித்து கேட்டபோது, அவ்வாறு திரும்பி பார்க்கும் நேரம் ஓர் அடியானின் தொழுகையிலிருந்து ஷைத்தான் திருட்டுத்தனமாக பறிப்பதாகும் என பதிலளித்தார்கள். ஒருவர் தனது தொழுகையின் நிலையில் நிற்கும் போது தனது வலது கையை இடது கையின் மீது வைக்கவே எல்லோரும் பணிக்கப்பட்டனர் என சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருடர்களில் மிகவும் கெட்ட திருடன் தொழுகையை திருடுபவனே என நபி அவர்கள் கூறிய போது, ஒருவர் தனது தொழுகையில் எவ்வாறு திருட முடியும் என தோழர்கள் கேட்டனர். அப்போது தொழுகையின் ருக்குவையும் சுஜூதையும் பூரணமாக செய்ய மாட்டார் என கூறியதாக அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் 7 உறுப்புக்கள் தரையில் படுமாறு சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்பட்டுள்ளேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி நெற்றியுடன் மூக்கை தொட்டு காட்டியவர்களாக இரு உள்ளங்கைகள், இரு முழங்கால்கள், இரு பாதங்களின் நுனிகள் என கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.